நான் பிரம்மம், ஐ ஆம் தட். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். நான் யார்? கேட்பவர், மெய்யை கடவுளாகவோ அல்லது பரிபூர்ண மனிதனாகவோ உருவகப்படுத்தி வணங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறோம். மூளையை சார்ந்த விழிப்புணர்வுக்கு மிகவும் கடினமாதலால் பூரணத்தை வணங்க முயற்சி செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லப்படுகிறது. மகாராஜ், மெய் எளிமையானது, எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது. அதை ஏன் நீ சிக்கலாக்குகிறாய்? மெய் என்பது அன்பு செலுத்துவதும் அன்புக்குரியதும் ஆகும். அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. ஏற்றுக்கொள்வது, புனிதப்படுத்துவது மெய்யற்றதுதான் கடினமானது, பிரச்சனைகளுக்கு காரணமானது. அது எப்போதும் தேவையோடு இருக்கிறது, எதிர்பார்க்கிறது, வேண்டுகிறது. மெய்யற்றதாய் இருப்பதால் அது காலியானது. எப்போதும் உறுதிப்படுத்துவதையும் மறு ஒப்புதலையும் தேடுகிறது. அது விசாரத்தை பார்த்து பயப்படுகிறது, தவிர்க்கிறது. ஒரு துணை எவ்வளவுதான் திராணியற்றும் தற்காலிகமானதும் இருந்தாலும் அதை தன்னோடு இனம் கண்டுகொள்கிறது. எது கிடைத்தாலும் அதை இழந்துவிட்டு மேலும் கேட்கிறது. அதனால் மன உணர்வின் மேல் நம்பிக்கை வைக்காதே. நீ பார்க்கும், உணரும், எண்ணும் எதுவுமே அவ்வாறு இல்லை. பாவமும் புண்ணியமும் உயர்ந்தவையும் தாழ்ந்தவையும் கூட அவை தெரிவது போல இல்லை. சாதாரணமாக நல்லவையும் கெட்டவையும் பழக்க வழக்கத்தையும் வழிமுறைகளையும் பொறுத்தவை. வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுவதை பொறுத்து அவை வரவேற்கவோ வெறுக்கவோ படுகின்றன. கேட்பவர், நல்ல ஆசைகள் கெட்ட ஆசைகள் என்றும் உயர்ந்த ஆசைகள் தாழ்ந்த ஆசைகள் என்றும் இல்லையா? மகாராஜ், எல்லா ஆசைகளும் மோசமானவை. சில ஆசைகள் மற்றவைகளை விட மிகவும் மோசமானவை. எந்த ஆசையை கொண்டிருந்தாலும் அது துன்பத்தை தான் தரும். கேட்பவர், ஆசையற்று இருக்க வேண்டும் என்னும் ஆசையுமா? மகாராஜ், ஆசை என்ற ஒன்று எதற்காக வேண்டும்? விடுதலையான நிலைக்கு ஆசைப்படுவது உன்னை விடுவிக்காது. எதுவுமே உன்னை விடுதலை அடைய செய்யாது. ஏனெனில் நீ விடுதலை அடைந்தே இருக்கிறாய். உன்னை ஆசையற்ற தெளிவான பார்வையில் நீ பார், அவ்வளவுதான். கேட்பவர், தன்னை அறிய நீண்ட காலம் தேவைப்படுகிறது. மகாராஜ், காலம் எப்படி உனக்கு உதவும்? காலம் என்பது அடுத்தடுத்து வரும் கன நேரங்களின் தொடர்ச்சியே. ஒவ்வொரு கணமும் ஒன்றுமில்லாததில் இருந்து தோன்றுகிறது, ஒன்றுமில்லாததில் மறைகிறது, திரும்ப எப்போதும் தோன்றுவதில்லை. கடந்து போகும் ஒன்றின் மேல் எப்படி நிலையான ஒன்றை உன்னால் கட்ட முடியும்? கேட்பவர், எது நிலையானது? மகாராஜ், நிலையானதை அறிய உனக்குள் பார். உனக்குள் ஆழமாக சென்று எது மெய்யானது என்று பார். கேட்பவர், எனக்குள் எப்படி பார்ப்பது? மகாராஜ், எது நடந்தாலும் அது உனக்கு நடக்கிறது. நீ எதை செய்தாலும் செய்பவர் உனக்குள் இருக்கிறார். நீ நபர் என்று சொல்வதற்கான கருத்தை கண்டுபிடி. கேட்பவர், நான் வேறு என்னவாக இருக்க முடியும்? மகாராஜ், கண்டுபிடி. நீயே சாட்சி, அமைதியாக கவனிப்பவர் என்று நான் சொன்னாலும் உன் இருப்பிற்கான வழியை நீயே கண்டுபிடிக்காதவரை அது பொருளற்றது. கேட்பவர், ஒருவர் தன் இருப்பை எப்படி கண்டுபிடிப்பது என்பதுதான் என் கேள்வி. மகாராஜ், எல்லா கேள்விகளையும் விட்டுவிடு. நான் யார் என்னும் கேள்வியை தவிர நீ உள்ளாய் என்பதுதான் நீ உறுதியாக நம்பும் ஒரே நிஜம். நான் என்பது உறுதி, நான் இது என்பது அல்ல. மெய்யாக நீ யார் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய். கேட்பவர், கடந்த 60 வருடங்களாக நான் வேறு எதுவும் செய்வதில்லை. மகாராஜ், முயற்சி செய்வதில் என்ன தவறு? எதற்காக முடிவுகளை எதிர்பார்க்கிறாய்? முயற்சி செய்வதுதான் உன் இயல்பு. கேட்பவர், முயற்சி செய்வது வேதனையாக இருக்கிறது. மகாராஜ், நீ முடிவுகளை எதிர்பார்த்து அதை அவ்வாறு செய்கிறாய். முடிவை எதிர்பார்க்காமல் முயற்சி செய். பேராசை இல்லாமல் போராடு. கேட்பவர், கடவுள் என்னை இவ்வாறு படைத்தார். மகாராஜ், எந்த கடவுளை பற்றி நீ பேசுகிறாய்? கடவுள் என்பது என்ன? நீ இந்த கேள்வியை கேட்பதற்கான ஆதாரம் அவர் இல்லையா? நான் என்னும் உணர்வு கடவுள். தேடுதல் என்பதும் கூட கடவுள். தேடுவதன் மூலம் நீ மனமோ உடலோ அல்ல என்று அறிவாய். தனக்குள் இருக்கும் சுயத்தின் மேல் வைத்திருக்கும் அன்பு எல்லோருக்குள்ளும் இருக்கும் சுயத்தின் மேல் கொண்ட அன்பாகும். அந்த இரண்டும் ஒன்றே. உனக்குள் இருக்கும் விழிப்புணர்வும் எனக்குள் இருக்கும் விழிப்புணர்வும் வெளிப்படையாக இரண்டாக தோன்றினாலும் மெய்யாக ஒன்றுதான். அவை இணைபவை. அதுதான் அன்பு. கேட்பவர், நான் எப்படி அதை கண்டுபிடிப்பது? மகாராஜ், நீ இப்போது எதன் மீது அன்பு செலுத்துகிறாய்? நான் என்பதன் மீது. உன் முழு மனதையும் இதயத்தையும் அதன் மீது செலுத்து. வேறு எதையும் நினைக்காதே. இயல்பாகவும் பிரயத்தனம் இல்லாமலும் இருக்கும்போது இதுதான் நீ மிக உயர்ந்த நிலை. அதில் அன்பு என்பது அன்பை செலுத்துபவரும் அன்பை பெறுபவரும் ஆகும். கேட்பவர், ஒவ்வொருவரும் வாழவும் இருக்கவும் வேண்டுகிறார்கள். இது சுய அன்பு அல்லவா? மகாராஜ், எல்லா ஆசைகளும் சுயத்தையே மூலமாக கொண்டிருக்கின்றன.
சரியான ஆசையை தேர்ந்தெடுப்பது என்பதுதான் முக்கியம். கேட்பவர், எது சரி எது தவறு என்பது பழக்க வழக்கங்களையும் மரபுகளையும் சார்ந்தது. சமுதாயங்களை பொறுத்து நிலைப்பாடுகள் வேறுபடுகின்றன. மகாராஜ், பாரம்பரியமான நிலைப்பாடுகளை தள்ளிவிடு, அவற்றை பம்மாத்து செய்பவர்களிடம் விட்டுவிடு. உன்னை எது ஆசைகளில் இருந்தும் அச்சத்திலிருந்தும் தவறான கருத்துகளிலிருந்தும் விடுவிக்கிறதோ அது நல்லது. பாவத்தை பற்றியும் புண்ணியத்தை பற்றியும் கவலைப்படும் வரை உனக்கு அமைதி கிடைக்காது. கேட்பவர், பாவ புண்ணியங்கள் சமுதாய அளவுகோல்கள் என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஆன்மீக பாவங்களும் புண்ணியங்களும் இருக்கலாம். நான் ஆன்மீகம் என்று சொல்வது பூரணத்தை, அப்சல்யூட், பூரணமான பாவம், பூரணமான புண்ணியம் என்று ஏதாவது உண்டா? மகாராஜ், பாவமும் புண்ணியமும் ஒரு தனிநபரை குறித்தே சொல்லப்படுகின்றன. ஒரு பாவியான அல்லது புண்ணியமுடைய நபர் இல்லாமல் பாவம் அல்லது புண்ணியம் என்பவை என்ன? பூரணத்தின் நிலையில் நபர்கள் கிடையாது. தூய பிரக்னை கடல் பாவமானதோ புண்ணியமானதோ அல்ல. பாவமும் புண்ணியமும் ஒன்றோடு ஒன்று எப்போதும் சார்புடையவை. கேட்பவர், நான் அம்மாதிரியான தேவையில்லாத கருத்துக்களிலிருந்து விடுபட முடியுமா? மகாராஜ், உன்னை ஒரு நபராக கருதி கொண்டிருக்கும் வரை முடியாது. கேட்பவர், எந்த குறிப்பை வைத்து நான் பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று அறிவது? மகாராஜ், எல்லா ஆசைகளிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் விடுபட்டு இருப்பதாலும் நபராக இருப்பதான கருத்திலிருந்து விடுபட்டு இருப்பதாலும் நான் பாவியல்ல என்னும் கருத்துக்களை ஊக்குவிப்பது பாவம். ஒருவரை குறிப்பிட்ட ஒன்றுடன் அடையாளம் காண்பதுதான் பாவம். வியக்தாதான் மெய். தனிப்பட்டது தோன்றி மறையும் நான் என்பது தனித்துவமற்ற இருத்தல். நான் இது என்பது தனிநபர், பர்சன். தனிநபர் என்பது சார்புடையது, தூய இருத்தல், அடிப்படையானது. கேட்பவர், கண்டிப்பாக தூய இருத்தல் உணர்வற்றது அல்ல, பாகுபாடுகள் அற்றதும் அல்ல. எப்படி அது பாவ புண்ணியங்களுக்கு அப்பால் இருக்கும்? தயவு செய்து அதற்கு புத்தி கூர்மை உள்ளதா இல்லையா என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். மகாராஜ், இந்த கேள்விகள் எல்லாம் உன்னை ஒரு தனிநபராக கருதி கொள்வதால் ஏற்படுபவை. உன் தனிப்பட்ட தன்மையை கடந்து பார். கேட்பவர், நபராக இருப்பதை நிறுத்து என்று நீங்கள் சொல்வதற்கு என்ன அர்த்தம்? மகாராஜ், உன் இருத்தலை நான் நிறுத்த சொல்லவில்லை. அது உன்னால் முடியாது. நான் உனக்கு சொல்வதெல்லாம் நீ பிறந்ததாகவும் உனக்கு பெற்றோர்கள் இருப்பதாகவும் நீ ஒரு உடல் என்றும் நீ இறந்து விடுவாய் என்றும் இது போல பலவற்றை கற்பனை செய்வதை நிறுத்து என்றுதான். வெறுமனே முயற்சி செய், ஆரம்பி. நீ நினைப்பதை போல அது கடினமானது அல்ல. கேட்பவர், ஒருவரை தனிப்பட்டவராக நினைப்பது நபரற்ற தன்மையின் பாவம். மகாராஜ், மறுபடியும் தனிப்பட்ட கருத்து. நீ ஏன் நபரற்ற தன்மையை உன் பாவ புண்ணிய கருத்துக்களால் மாசுபடுத்த பார்க்கிறாய்? அது பொருந்தாது. நபரற்ற தன்மையை நல்லது கெட்டது என்னும் கருத்துக்களால் விவரிக்க முடியாது. அது இருப்பு, நுண்ணறிவு, அன்பு எல்லாமே பூரணம். அதுபோல உச்ச உயர்வான நிலையில் அது பூரணமாக உள்ளது. அங்கு பாவத்திற்கு என்ன சாத்தியம்? புண்ணியம் என்பது பாவத்திற்கு எதிரானது மட்டுமே. கேட்பவர், நாம் இறைத்தன்மையுடைய புண்ணியத்தை பற்றி பேசுகிறோம். மகாராஜ், உண்மையான புண்ணியம் இறைத்தன்மை உடையது. மெய்யாக நீ என்னவோ அதுதான் உன் புண்ணியம். ஆனால் பாவத்திற்கு எதிரானதாக நீ சொல்லும் புண்ணியம் பயத்தினால் ஏற்படும் பணிவினால் வருவது. கேட்பவர், பிறகு ஏன் நல்லவனாக இருக்க எல்லா முயற்சியும்? மகாராஜ், அது உன்னை இயங்க வைக்கிறது. நீ கடவுளை காணும் வரையில் மேலும் மேலும் பயணிக்கிறாய். பிறகு கடவுள் உன்னை தனக்குள் எடுத்துக் கொள்கிறார். அவரை போல உன்னை ஆக்குகிறார். கேட்பவர், ஒரே செயல் ஓரிடத்தில் சரியானதாகவும் மற்றொரு இடத்தில் பாவமானதாகவும் கருதப்படுகிறது. எது அதை பாவமானதாக்குகிறது? மகாராஜ், நீ உன் நல் அறிவிற்கு எதிராக எதை செய்கிறாயோ அது பாவமானது. கேட்பவர், அறிவு ஞாபகத்தை சார்ந்தது. மகாராஜ், உன்னை ஞாபகத்தில் இருத்திக் கொள்வது புண்ணியம், உன்னை மறப்பது பாவம். இவையெல்லாம் ஆன்மாவிற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள மனம் அல்லது உளவியல் இணைப்பாக மூடுகின்றன. நாம் அந்த இணைப்பை அந்த கர்ணா என்று சொல்லலாம். அந்த கர்ணா முதிர்ச்சி இல்லாமலும் முன்னேறாமலும் மிகவும் பின்தங்கியும் இருக்கும்போது மாயைகளில் சிக்குறும். அது அளவிலும் நுட்பத்திலும் வளரும்போது தூய பொருட்தன்மைக்கும் தூய ஆன்மாவிற்கும் சரியான இணைப்பாக மாறி பொருளுக்கு அர்த்தத்தையும் ஆன்மாவை வெளிப்படுத்துவதாகவும் ஆகிறது. மகாத காசும் பரம காசும் இருக்கின்றன. இவற்றிற்கு இடையே சித்த காசு உள்ளது. அதுவே பிரபஞ்ச இதயமும் ஆகும். பிரேமகாஷ், புத்திசாலித்தனமான அன்பு, இவை இரண்டையும் ஒன்றாக்குகிறது. கேட்பவர், சிலர் முட்டாள்களாகவும் சிலர் புத்திசாலிகளாகவும் இருக்கின்றனர். வேறுபாடு அவர்களின் உளப்பாங்கில் உள்ளது. பண்பட்டவர்கள் மிகுந்த அனுபவங்களை கொண்டுள்ளனர். எப்படி ஒரு குழந்தை உண்டு உறங்கி விளையாடி வளர்கிறதோ அப்படி ஒரு மனிதனின் உளப்பாங்கு அவனுடைய ஆன்மாவிற்கும் உடலுக்கும் பாலமாக இயங்கக்கூடியதாகும் வரை
அவனுடைய எல்லா சிந்தனைகள், உணர்ச்சிகள், செயல்கள் ஆகியவற்றால் வடிவமைக்கப்படுகிறது. எப்படி ஒரு பாலம் கரைகளுக்கு இடையே போக்குவரத்தை அனுமதிக்கிறதோ அப்படி உளப்பாங்கு ஆதாரத்தையும் அதன் வெளிப்பாட்டையும் ஒன்று சேர்க்கிறது. மகராஜ் அதை அன்பு என்று சொல். அந்த பாலம் அன்பு. கேட்பவர், முடிவாக எல்லாமும் அனுபவங்களே. நாம் சிந்திப்பது, உணர்வது, செய்வது எல்லாமுமே அனுபவம்தான். அதற்கு பின்னால் அனுபவிப்பவர் இருக்கிறார். எனவே நமக்கு தெரிந்த எல்லாமும் அனுபவிப்பவர் மற்றும் அனுபவம் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது. ஆனால் உண்மையில் இரண்டுமே ஒன்றுதான். அனுபவிப்பவர் மட்டுமே அனுபவம். இருப்பினும் அனுபவிப்பவர் அனுபவத்தை வெளியே இருப்பதாக எடுத்துக்கொள்கிறார். அதே போல ஆன்மாவும் உடலும் ஒன்று. அவை இரண்டு போல் தோன்ற மட்டுமே செய்கின்றன. மகராஜ், ஆன்மாவிற்கு இரண்டாவதாக எதுவும் இல்லை. கேட்பவர், அப்படியானால் இரண்டாவது யாருக்கு தோன்றுகிறது? இருமைத்தன்மை உளப்பாங்கின் குறைபாட்டினால் தூண்டப்படுவதால் ஏற்படும் மாயை என்று எனக்கு தோன்றுகிறது. உளப்பாங்கு குறைபாடற்ற இருந்தால் இருமைத்தன்மை இருக்காது. மகராஜ், நன்றாக சொன்னாய். கேட்பவர், இருப்பினும் என்னுடைய எளிய கேள்வியை நான் திரும்ப கேட்க வேண்டியுள்ளது. யார் பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவது? மகராஜ், யார் ஒரு உடலை கொண்டிருக்கிறாரோ அவர் உடலால் பாவம் செய்கிறார். யார் ஒரு மனதை கொண்டிருக்கிறாரோ அவர் மனதால் பாவம் செய்கிறார். கேட்பவர், கண்டிப்பாக வெறுமனை மனதையும் உடலையும் கொண்டிருப்பது பாவம் செய்ய நிர்பந்திக்காது. அதன் வேரில் ஏதாவது மூன்றாவது காரணம் இருக்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப பாவ புண்ணிய கேள்விக்கே வருகிறேன். ஏனெனில் தற்காலத்தில் இளம் வயதினர் பாவம் என்று ஒன்று கிடையாது என்றும், ஒருவர் திருப்தி அடையாமல் இருக்க வேண்டியதில்லை என்றும், அந்த கணத்தின் ஆசையை உடனே தொடர வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பாரம்பரியத்தையோ அதிகாரத்தையோ ஒத்துக்கொள்வதில்லை. அவர்கள் மேல் உறுதியான நேர்மையான எண்ணம் மட்டுமே தாக்கம் ஏற்படுத்த முடியும். அவர்கள் ஏதாவது செய்யாமல் தவிர்த்தால் அது காவல்துறைக்கு பயந்துதான் இருக்குமே ஒழிய ஒழுங்காக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானத்தால் அல்ல. சந்தேகமில்லாமல் அவர்கள் சொல்வதில் ஏதோ இருக்கிறது. ஏனெனில் நம் மதிப்பீடுகள் இடத்திற்கு இடம், நேரத்திற்கு நேரம் மாறுகின்றன என்று நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு, இக்காலத்தில் போரில் கொள்வது உயர்வானதாக கருதப்படுகிறது. அடுத்த நூற்றாண்டில் அதுவே ஒரு கொடூரமான குற்றமாக கருதப்படலாம். மகராஜ், பூமியோடு நகர்கின்ற மனிதன் கண்டிப்பாக பகலையும் இரவையும் காண்பான். சூரியனோடு தங்குகிறவனுக்கு இருள் என்பதே கிடையாது, தெரியாது. என் உலகம் உங்களுடையது அல்ல. நான் பார்க்கிறபடி நீங்கள் ஒரு நாடகத்தில் நடிக்கிறீர்கள். நீங்கள் வந்து போவதில் மெய்த்தன்மை இல்லை. மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் மிகவும் மெய்யற்றவை. கேட்பவர், நாங்கள் தூக்கத்தில் நடப்பவர்களாகவோ அல்லது பயங்கர கனவு காண்பவர்களாகவோ இருக்கலாம். நீங்கள் அதற்கு எதுவும் செய்ய முடியாதா? மகராஜ், நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னையும் மற்றவர்களையும் வேதனைப்படுத்துவதை நிறுத்து, துன்பப்படுத்துவதை நிறுத்து, விழி என்று சொல்வதற்காக உன் கனவு போன்ற நிலைக்குள் நான் நுழைகிறேன். கேட்பவர், பிறகு ஏன் நாங்கள் விழிக்கவில்லை? மகராஜ், நீ விழிப்பாய். என்னை குறுக்கிடக்கூடாது. என்னுடைய முயற்சி வீணாகாது. அதற்கு சிறிது காலம் பிடிக்கும். உன் கனவை நீ கேள்வி கேட்க ஆரம்பித்தால் விழிப்பு வெகு தூரத்தில் இருக்காது. ஓம் தொடரும்.